அனைவருக்கும் வணக்கம். ராமாயணம் இதிகாசம் படி கடவுள் ராமர் திரேதா யுகம்ல வெறும் 14 வருஷம் தான் வனவாசம் முடிச்சுட்டு அயோத்தியா திரும்புறாரு. ஆனா இன்னைக்கு கலியுகம்ல பாத்தீங்கன்னா ராமர் பிறந்த இடம் அயோத்தியா, ராம் ஜென்ம பூமி திரும்ப வர்றதுக்கு, அதாவது கோயில் கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா 500 வருஷம் போராட்டம் நடக்குது. 500 ஆண்டு போராட்டத்துக்கு அப்புறம் 22 ஜனவரி 2024 அயோத்தியா ராமர் பிறந்த அதே இடத்துல ராமர் சிலைக்கு பிராண பிரதிஷ்டா, அதாவது சிலைக்கு யாகம் அபிஷேகம்லாம் பண்ணி உயிர் கொடுக்கும் தருணம் மிக பிரசித்தியா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தலைமையில நடந்து முடிஞ்சிருக்கு. 700க்கும் மேல விஐபிஸ் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, அமிதாப் பச்சன், முகேஷ் அம்பானி எல்லாரும் நேர்ல சென்று வழிபட்டிருக்காங்க. அயோத்தியா, உத்தரப்பிரதேஷ், இந்தியா மட்டும் இல்லாம உலகத்துல மற்ற இடங்கள்ல இருக்கிற இந்திய மக்கள், கலிபோர்னியா, நியூயார்க், பாரிஸ், தைவான், மாரிஷஸ்ல இருக்கிற மக்களுமே இந்த தருணத்தை கொண்டாடி இருக்காங்க. இது இந்தியாவோட கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் ட்ரெடிஷன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஜியோ பொலிட்டிக்கலி நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருக்கோம். இது நியூ இந்தியாக்கான பிகினிங் சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. 500 வருஷம் கோர்ட் கேஸ்ல இருந்த இந்த ராம் ஜென்ம பூமி 9 நவம்பர் 2019 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த இடம் ஹிந்துஸ்க்கு சொந்தமானது, இங்க கோயில் கட்டுறதுக்கு ஹிந்துஸ்க்கு அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த 500 வருஷம் கேஸ் பாத்தீங்கன்னா வெறும் 40 நாள் ஹியரிங்லயே சுப்ரீம் கோர்ட் திருப்பி கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த டிசிஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ஏஎஸ்ஐயோட சயின்டிபிக் எவிடன்ஸ். ஏஎஸ்ஐ டீம்ல இருந்த ஆர்கியாலஜிஸ்ட் டாக்டர் கே முகமது சார், இவரோட பங்களிப்பு இங்க முக்கியமானது. 12th செஞ்சுரியில அயோத்தியால இந்த இடத்துல கோயில் இருந்தது. இந்த கோயில முகல் பீரியட்ல, அதாவது 15th செஞ்சுரியில இடிச்சிட்டு இதுக்கு மேல பாபரி மஸ்ஜித் கட்டியிருக்காங்கன்னு இதுக்கான பல ப்ரூஃப் சேகரிச்சு இவரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர் கே முகமது சார் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லிம்ஸ்க்கு மெக்கா எந்த அளவுக்கு முக்கியமோ ராம் மந்திர் ஹிந்துஸ்க்கு முக்கியமானதுன்னு சொல்றாங்க. வாங்க இன்னைக்கு வீடியோல ஹிஸ்டரியோட லாங்கஸ்ட் ரன்னிங் கோர்ட் கேஸ் மற்றும் இந்தியாஸ் மோஸ்ட் டிஸ்பியூட்டட் லேண்ட் ராம் ஜென்ம பூமி அயோத்தியா 500 வருஷம் கதை என்ன, வரலாறு என்ன, சுப்ரீம் கோர்ட்ல இந்த 500 வருஷம் கோர்ட் கேஸ வெறும் 40 நாள் ஹியரிங்லயே எந்த மாதிரி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை வச்சு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு அடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட், அதோட டீடைல்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸை வச்சு மட்டும் தான் பேச போறோம். நான் எந்த ஒரு பர்சனல் ஒப்பீனியனும் இங்க ஷேர் பண்ண போறது இல்ல. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணணும்னா நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வாங்க இந்த மோஸ்ட் டிஸ்பியூட்டட் லேண்ட் அயோத்தியாவோட லே அவுட் பார்ப்போம். அப்பதான் இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியும் உங்களுக்கு இன்னும் சுலபமா புரியும். உத்தரப்பிரதேஷ் அயோத்தியா டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த ராம் ஜென்ம பூமி அமைஞ்சிருக்கு. நீங்க இப்ப ராம் மந்திர் ரீசெட் மேப் பாத்தீங்கன்னா மொத்தமா 67.7 ஏக்கர் கொண்டு இருக்கும். ஆனா இந்த ஒட்டுமொத்த இடமே சர்ச்சைக்குரிய இடம் கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சின்ன பகுதி, அதாவது 2.77 ஏக்கர் மட்டும்தான் இந்து அண்ட் முஸ்லிம்ஸ்க்கான சர்ச்சைக்குள்ள இடமா இருக்கு. இந்த சின்ன இடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 0.313 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா பாபரி மஸ்ஜித் அமைஞ்சிருக்கு. இந்த பாபரி மஸ்ஜித்க்கு வெளியில பாத்தீங்கன்னா ராம் சபுத்ரா அண்ட் சீதா ரசோய், இது ஹிந்துஸ் வழிபடுறதுக்கான இடம். இப்போ ஹிந்துஸ் வழிபடுறதுக்காக ஈஸ்ட் கேட்ல என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முஸ்லிம்ஸ் வழிபடுறதுக்கு நார்த் கேட்ல என்ட்ரி. இப்போ இந்த இடத்துல என்ன சர்ச்சைன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்துஸ் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இப்போ பாபரி மஸ்ஜித் இருக்கியா, இந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் ராம் மந்திர் இருந்தது. இந்த ராம் மந்திரை இடிச்சிட்டு தான் இங்க பாபரி மஸ்ஜித் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா முஸ்லிம்ஸ் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நாங்க எந்த கோயிலையுமே இடிக்கல, நாங்க ஒரு எம்டி லேண்ட்ல தான் இந்த பாபரி மஸ்ஜித்தை கட்டியிருக்கோம்னு சொல்றாங்க. இந்த 2.77 ஏக்கர், அதாவது பிளாட் நம்பர் 538 யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு தான் கோர்ட் கேஸ் 500 வருஷமா நடந்துகிட்டே இருந்தது. ராமாயண் இத்தியாசம் எடுத்து பாத்தீங்கன்னா ராமருக்கு வந்து 2 பசங்க, ஒருத்தர் பேரு லவா, இன்னொருத்தர் பேரு வந்து குஷா. இப்போ குஷா தான் தன்னோட அப்பா கடவுள் ராமருக்காக 500 BC பாத்தீங்கன்னா அயோத்தியால இந்த ராமர் கோயில கட்டுறாரு. இதுக்கப்புறம் பல தலைமுறைகள் பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோயில வழிபடுறாங்க, டெய்லி பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ 12th செஞ்சுரி வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்லபடியா போயிட்டு இந்த கோயிலையும் பூஜை வழிபாடுகள் நல்லபடியா நடக்குது. இப்போ 15th செஞ்சுரி வர வர பாத்தீங்கன்னா முகல் ரூல் இந்தியால வர ஆரம்பிக்குது. முகல் எம்பரர் பாபர் பாத்தீங்கன்னா நிறைய கோயில்களை இடிச்சுட்டு இங்க மஸ்ஜித் கட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் 1528 பாத்தீங்கன்னா முகல் எம்பரர் பாபர் பாத்தீங்கன்னா தன்னோட கமாண்டர் மீர் பாக்கிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த ராம் ஜென்மஸ்தல் இருக்கியா, இத இடிச்சிட்டு இங்க மாஸ்க் கட்ட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. பாபர் இந்தியால தன்னோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி மசூதிகள்லாம் கட்டிக்கிட்டே வராரு. இப்போ மீர் பாக்கிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தார் இல்லையா, அதாவது இந்த ராம் ஜென்மஸ்தான் இதை இடிச்சிட்டு மசூதி கட்ட சொல்லி, இப்போ மீர் பாக்கி என்ன பண்றாருன்னா இதை ஃபுல்லா இடிக்காம இந்த கோயிலோட பில்லர்ஸை யூஸ் பண்ணியே இந்த மாஸ்க நிறுத்துறாரு. ஆனா என்னதான் இங்க மாஸ்க் கட்டப்பட்டாலுமே இங்க பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னுமே அதுல மாஸ்க் பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ராமருக்கான வழிபாடு நடத்திட்டு தான் இருந்தாங்க. அதுக்கான பூஜைகள், ஆராதனை எல்லாமே நடந்துட்டு தான் இருந்தது.
18th செஞ்சுரி வரப்ப பாத்தீங்கன்னா முகல்ஸோட ஆதிக்கம் இந்தியால கம்மியாயிருது. இதனால பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல லேஅவுட்ல காமிச்சிருந்தேன் இல்லையா, இந்த ராம் சபுத்ரா அண்ட் சீதா ரசோய் இந்த 2 இடமே கிடைக்குது அவங்க வழிபடுறதுக்காக. அதாவது ராமரை வழிபடுறதுக்காக இந்த பாபரி மஸ்ஜித்க்கு வெளியிலேயே. ஆனா இங்க எந்த ஒரு கட்டுமானம், அதாவது கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்ல. அவங்க ஒரு எம்ப்டி லேண்ட்ல தான் ஹிந்துஸ் இங்க வெளியில பூஜை பண்ணிட்டு வராங்க. 1850s காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூல் இந்தியாவுக்கு வந்துருது. இப்போ 1885ல ஹிந்துஸ் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷர்ஸ்ட்ட போயிட்டு கேக்குறாங்க, இப்ப நாங்க வெளியில சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல எங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கான அனுமதி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா சர்ச்சை பெருசா வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ் இதை மறுத்துறாங்க. ஆனா அப்படி மறுத்துமே ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டிக்கு நடுவுல 1857ல பிரச்சனை பெருசாகுது. இப்போ பிரிட்டிஷர்ஸ் இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த வெளியில இருக்கிற ஹிந்துஸ் சாமி கும்பிடுறாங்க இல்லையா, அதுவும் மஸ்ஜித்க்கும் நடுவுல ஒரு காம்பவுண்ட் வால், ஒரு 7ல இருந்து 6 ஃபீட் ஹைட் உள்ள காம்பவுண்ட் வால் கட்டிடுறாங்க. இப்போ நீங்க இமேஜ்ல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் அந்த காம்பவுண்ட் வால். இந்த காம்பவுண்ட் வால் கட்டினா சொல்யூஷன் கிடைச்சிரும்னு நினைச்ச பிரிட்டிஷர்ஸ்க்கு இதுக்கப்புறம் தான் பிரச்சனை பெருசா வெடிக்க போகுதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஹிந்து சார்பாகவும் முஸ்லீம் சார்பாகவும் 1858ல இருந்து 1947ல பாத்தீங்கன்னா ஃபைசாபாத் ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 1947ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூலிங்க முடிவுக்கு வருது. இப்போ அது கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹிந்துஸ் நினைச்சாங்க. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. அதனால சின்ன சின்ன சர்ச்சைகள் போயிட்டு தான் இருந்தது. ஆனா 23 டிசம்பர் 1949 அன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்குது. என்னன்னா இந்த மஸ்ஜித் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு காலையில மஸ்ஜித் ஓபன் பண்றப்ப ராமர் சிலை இருக்கிறதா பாக்குறாங்க. இது முஸ்லிம்ஸ்க்கும் ஹிந்துஸ்க்கும் நடுவுல பெரிய சர்ச்சை உண்டாகுது. ஹிந்துஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ராமர் அவதாரம் எடுத்திருக்காரு, அதாவது தோண்டியிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் பிறந்த இடத்திலேயே தோண்டியிருக்காருன்னு சொல்றாங்க. முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இரவோட இரவா யாரோ கொண்டு வந்து ராமர் சிலைய இந்த மஸ்ஜித்குள்ள வச்சுட்டு ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவுத்துல எழுதிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ இதனால 2 கம்யூனிட்டிக்கு நடுவுல மறுபடியுமே வயலன்ஸ் பெருசாகுது. மறுபடியுமே 2 கம்யூனிட்டியுமே கோர்ட்ல போயிட்டு ஆஜராகுறாங்க. இப்ப கோர்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த 2.77 ஏக்கர் இடத்தையுமே மொத்தமா ஹிந்துஸ்க்கு இல்லாம முஸ்லிம்ஸ்க்கு இல்லாம இந்த சர்ச்சைக்குரிய இடமா இருக்கிறதுனால சீல் பண்ணிடுறாங்க. என்னதான் சீல் பண்ணாலுமே அலகாபாத் ஹைகோர்ட்ல இந்த கேஸ் தொடர்ந்து நடந்துட்டு தான் வருது. எந்த ஒரு தீர்வுமே காண முடியவே இல்லை. இதனாலேயே கேஸ் நிலுவையிலே இருக்குது. எந்த ஒரு முடிவுக்கும் வராம இருக்கு. இப்போ இந்த கேஸ் யாரு ஃபைட் பண்றாங்கன்னு பாத்துலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்து சைட்ல பாத்தீங்கன்னா 2 பேரு ஃபைட் பண்றாங்க. இந்த கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து நிர்மோஹி அகாரா, அதாவது இந்த ராமரை வழிபடுறாங்க இல்லையா அவங்க. இன்னொருத்தர் வந்துட்டு கடவுள் ஸ்ரீராமரே கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, ஆஸ் பர் லா பாத்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு ஏதாவது பிரச்சனைனா கோயில் எந்த கடவுள் பேர்ல இருக்கோ அந்த கடவுள் பேர்லயே கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்போ டாக்குமெண்ட் ஷேரிங்லாம் பாத்தீங்கன்னா அவரோட பக்தர், அவரை பூஜை பண்றாங்க இல்லையா, அவரோட பக்தர் யாராவது இந்த டாக்குமெண்ட் ஷேரிங்க பாத்துக்கலாம். அப்போ ஹிந்து சைட்ல நிர்மோஹி அகாரா அண்ட் ராம்லாலா பேர்ல கடவுள் ஸ்ரீராமே கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. முஸ்லீம் சைட்ல பாத்தீங்கன்னா யாரும் இண்டிவிஜுவல் யாரும் ஃபைல் பண்ணவே இல்லை. சுன்னி வக்ஃப் போர்டு வந்துட்டு கேஸ் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. 1985ல பாத்தீங்கன்னா இன்னொரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் ஹிந்துஸ்க்கு கோயில் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு தீர்மானத்துல இறங்குறாங்க. அவங்க தான் விஸ்வ ஹிந்து பரிஷத். இப்போ கோயிலுக்கான பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா நடக்க ஆரம்பிக்குது. 1986ல பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்திக்கு ஒரு பேர் இருக்குது. என்னன்னா அவரு முஸ்லிம்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட ஹிந்துஸ் ஓட் பேங்க் பாதிக்கப்படுறதுனால அவரு என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இப்போ இந்த கோயில்ல இருக்கிற ஈஸ்ட் கேட் இருக்கு இல்லையா, ஈஸ்ட் கேட்டை ஓபன் பண்ணி விட்டு ஹிந்துஸ் மட்டும் வழிபடுறதுக்கான வேலையை பண்றாரு. இப்போ இதனால ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் 2 பேருக்கு நடுவுல டென்ஷன்ஸ் இன்னும் அதிகமாகுது. 2 பேரும் பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. அப்போ இந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா விஹெச்பி, ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி 3 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. இதோட ரிசல்ட் எங்க தெரியுதுன்னா 1984 எலெக்ஷன் அப்ப பிஜேபிக்கு வெறும் 2 சீட்டு தான் இருக்குது. 1989ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 சீட் ஜெயிக்கிறாங்க. அதாவது 2 சீட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா 85 சீட். இந்த நேரம் தான் பிஜேபிக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலமா இருந்தது. அப்போ கோயில் கண்டிப்பா மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். 1990ல எல்கே அத்வானி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா ஒரு ரத யாத்திரை ஒண்ணு பிளான் பண்றாங்க. இந்த ரத யாத்திரத்துக்கு அன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்த நரேந்திர மோடி அவர்கள். இந்த ரத யாத்திரை பாத்தீங்கன்னா குஜராத் சோம்நாத் கோயில்ல இருந்து கிளம்பி அயோத்தியா வந்து சேரணும். ஆனா எல்கே அத்வானி அவர்கள் அன்னைக்கு பீகார் வர்றப்ப பீகார் சீஃப் மினிஸ்டர் இருந்த லாலு பிரசாத் யாதவால 22 அக்டோபர் 1990 அன்னைக்கு நைட்டு அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அரெஸ்ட் ஆனாலுமே ரத் யாத்திரை கூட வந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அண்ட் விஹெச்பி சப்போர்ட்டர்ஸ் யாத்திரையை கண்டினியூ பண்றாங்க. பிளான் பண்ணபடி 30th அக்டோபர் 1990 அன்னைக்கு அயோத்தியா வந்து சேர்றாங்க. கோயிலுக்குள்ள போக முயன்றப்ப இங்க கலவரம் பெருசாகுது. ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் போலீஸ்க்கு நடுவுல இங்க சர்ச்சை பெருசாகி வெடிக்குது.
இந்த கலவரத்தினால மறுபடியுமே 1991ல பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் முஸ்லீம் 2 பேருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு இந்த கோயில கோர்ட் மறுபடியுமே சீல் பண்ணிடுறாங்க. 1991ல பாத்தீங்கன்னா பிஜேபி உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா 221 சீட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிடுறாங்க. பிஜேபியோட சீஃப் மினிஸ்டரா அங்க கல்யாண் சிங் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. 1992ல பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ், பிஜேபி அண்ட் விஸ்வ ஹிந்து பரிஷத் 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இந்த கூட்டத்துக்கு அப்ரூவல் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் கல்யாண் சிங் அவர்கள் தான் கொடுத்தாகணும். அவரும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு அவரு சைன் பண்ணி இந்த கூட்டத்துக்கான அனுமதியை கொடுத்துறாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல கூட்டத்துல இருந்து சில பேர் போயிட்டு இந்த பாபரி மஸ்ஜித்தை தரமட்டமா அடிச்சு நொறுக்குறாங்க. அடிச்சு நொறுக்குனது மட்டும் இல்லாம அங்க ராமரோட சிலை, லட்சுமணனோட சிலை, அப்புறம் ஹனுமனோட சிலையை வச்சு அங்க சின்னதா டெம்பரரியா ஒரு டென்ட் போட்டு வழிபாடு நடத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ இது ரொம்பவே சர்ச்சைக்குரிய விஷயமாகுது. இது அயோத்தியால மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாலயுமே இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ்க்கு நடுவுல பெரிய கலவரமே வெடிக்குது. பிஜேபியோட சீஃப் மினிஸ்டர் கல்யாண் சிங் அவர்கள் அன்னைக்கு ஈவினிங்கே ரிசிக்னேஷன் கொடுத்துறாங்க. இப்போ 2002ல அலகாபாத் ஹைகோர்ட்ல இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ 2003ல அலகாபாத் ஹைகோர்ட் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு இங்க எக்ஸ்கவேஷன் பண்ணி சயின்டிபிக் எவிடன்ஸ் இங்க கோயில் இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கொண்டு வர சொல்றாங்க. 2003ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட் ஒன்னு சப்மிட் பண்றாங்க ஹைகோர்ட்ல. இந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா இந்த மஸ்ஜித், அதாவது சுன்னி வக்ஃப் போர்டு அவங்க கிளைம் பண்றாங்க இல்லையா, இந்த மஸ்ஜித் வந்துட்டு எந்த ஒரு கோயிலையும் இடிச்சுட்டு அது மேல கட்டப்படலன்னு சொல்லிட்டு அது தவறு. ஏன்னா இந்த மஸ்ஜித்தை எக்ஸ்கவேஷன் பண்றப்ப 10th செஞ்சுரி கோயிலுக்கான ஃபவுண்டேஷன் அண்ட் பேஸ்மெண்ட் இங்க கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மசூதி நின்றுட்டு இருக்கு இல்லையா, அந்த 12 பில்லர்ஸ் நின்றுட்டு இருக்கு. இந்த 12 பில்லர்ஸுமே மசூதிக்கான சிம்பிள் எதுவுமே கிடையாது. இது கோயில்கள்ல கட்டப்படுற பில்லர்ஸ்னு இங்க நிரூபிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு கிடைக்குது. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதி இருக்குன்னா இந்த கோயில் விஷ்ணுவோட அவதாரமான 10 தலை கொண்ட ராட்சசனை கொண்ட கடவுளோட கோயில்னு எழுதியிருக்கு. விஷ்ணுவோட அவதாரம் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த 10 தலை கொண்ட ராட்சசனை கொண்டது ஸ்ரீராம் தானே நம்மளுக்கு தெரியும். இவ்வளவு எவிடன்ஸ் இருந்துமே அன்னைக்கு அலகாபாத் ஹைகோர்ட் 2010ல தான் இதுக்கான வெர்டிக்ட் கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட் அன்னைக்கு எல்லா எவிடன்ஸையுமே பார்த்துட்டு இங்க ஹிந்துஸ் கோயில் கண்டிப்பா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம அவங்களோட தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்தை நாங்க 3 பகுதியா பிரிக்கிறோம். அதாவது ஒரு பகுதி வந்துட்டு இந்த நிர்மோகி அக்காராக்கு போவோம். இன்னொரு பகுதியை வந்து ராம்லாலா, அதாவது இந்த ஸ்ரீராம் கடவுள் பேர்லயே கேஸ் ஃபில் பண்ணாங்களா அவருக்கு போகும். இன்னொரு பகுதி வந்துட்டு முஸ்லிம் சுன்னி வக்ஃப் போர்டுக்கு போகும். ஆனா இந்த 3ஆ டிவைட் பண்ணது 2 கம்யூனிட்டி, இந்து முஸ்லிம் 2 கம்யூனிட்டிக்குமே எந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனுமே கிடையாது. அலகாபாத் ஹைகோர்ட்ல இருக்கிற டிசிஷன்ல சர்டிபிகேஷன் இல்லாம 2 கம்யூனிட்டியுமே மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த அலகாபாத் கொடுத்த டிசிஷனுக்கு ஸ்டே வாங்கிடுறாங்க. ஸ்டே வாங்கினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா 500க்கு மேல எவிடன்ஸ் வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால இருந்து கலெக்ட் பண்றாங்க. இதுல இருந்த எல்லா எவிடன்ஸுமே என்ன ஷோ பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல கோயில் இருந்ததுக்கான எல்லா ப்ரூஃப்மே அந்த ரிப்போர்ட்ஸ்ல, அதாவது இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்ஸ்ல இருந்ததுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இப்போ கோர்ட் வந்து ஐ விட்னஸ் கேட்கறாங்க. ஐ விட்னஸ்மே இப்போ குருநானக்கோட பயோகிராஃபில ஒண்ணு என்ன எழுதியிருக்குன்னா நான் அயோத்தியா போயிருந்தேன். அயோத்தியா போயிருப்ப அங்க இருக்கிற ஒரு நதியில குளிச்சுட்டு நான் ராமர் கோயில வழிபட்டேன்னு சொல்லிட்டு குருநானக்கோட பயோகிராஃபில எழுதியிருக்காரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் டிராவல் பண்ணி இந்த விளாக்ஸ் எல்லாம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த டிராவலை வந்துட்டு புக்கா எழுதுவாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான டிராவலர்ஸ் லைக் வில்லியம் ஃபிளின்ச் அண்ட் டிஃபின் டெல்லர் இவங்களோட அந்த பீரியட்ல இருக்கிற புக்ஸ் எடுக்கிறாங்க. லைக் 1500ல இருந்து 1600 வரைக்கும் புக்ஸ் எடுக்கிறாங்க. இதுல டிஃபின் டெல்லர் என்ன எழுதியிருக்காருன்னா கிளியரா இங்க வந்துட்டு நான் ஒரு கோயிலை பார்த்தேன். அந்த கோயில் உடைந்துபட்ட சூழ்நிலையில காணப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. வில்லியம் ஃபின்ச் அவரோட டிராவல் வாக்ஸ்ல என்ன எழுதியிருக்காருன்னா இங்க ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் 2 பேருமே ஒரே இடத்துல பக்கத்து பக்கத்துல வழிபடுறத நான் பார்த்தேன்னு எழுதியிருக்காரு. ஸோ இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெரிய ப்ரூஃபா போகுது. இன்னொரு பெரிய ப்ரூஃப் என்னன்னா 1940ஸ்க்கு முன்னால இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு பாபரி மஸ்ஜித்னு பேர் கொடுக்கப்படல. இது எல்லா ரெக்கார்ட்ஸுமே மஸ்ஜிதே ஜனம்ஸ்தான் இருக்கு. ஜனம்ஸ்தான்னா பர்த் பிளேஸ். ஸோ பர்த் பிளேஸ்னா யாரோட பர்த் பிளேஸ் நம்ம சொல்ல தேவையில்லை. இது ஸ்ரீராமோட ஜனம்ஸ்தான் தான் ப்ரூஃப் ஆகுது சுப்ரீம் கோர்ட்ல. இப்போ இந்த எல்லா எவிடன்ஸையும் வச்சு சுப்ரீம் கோர்ட் 2019ல இதுக்கான தீர்ப்பை கொடுக்குறாங்க. 9th நவம்பர் 2019 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இதுக்கான வெர்டிக்ட் கொடுக்குறாங்க. எல்லா எவிடன்சஸ் அண்ட் ப்ரூஃப்மே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்க்கு சார்பா இருக்கிறதுனால, அதே மாதிரி சுன்னி வக்ஃப் போர்டுனால 15th செஞ்சுரிக்கு முன்னால அங்க ஏதாவது மஸ்ஜித் இருந்ததுக்கான ப்ரூஃப் கொடுக்க முடியாதனால இந்த கேஸோட தீர்ப்பு ஹிந்து சார்புக்கே போகுது. இந்த ஒட்டுமொத்த இடமும் இந்த 2.77 ஏக்கர்ஸ் மட்டும் இல்லாம இந்த 67.7 ஏக்கர் இடமே ஹிந்துஸ்க்கு கொடுக்கப்படணும். இங்க கோயில் கட்டுறதுக்கும் அனுமதி கிடைக்குது.
சுன்னி வக்ஃப் போர்டு அதாவது முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பியூட்டட் லேண்ட்ல இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி 2 மடங்கு அதிகமான இடம் மஸ்ஜித் கட்டுறதுக்கு கிடைக்குது. பதிவோட இறுதியில 22 ஜனவரி 2024 அன்னைக்கு இங்க பிராண பிரதிஷ்டை நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த ராம் மந்திரோட ஃபர்ஸ்ட் பேஸ் தான் இப்ப கட்டியிருக்காங்க. இன்னும் செகண்ட் பேஸ் அண்ட் தேர்ட் பேஸ் பேலன்ஸ் இருக்கு. இது டிசம்பர் 2024ல முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே L&T தான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டு இருக்காங்க. கோயிலை கட்டி முடிக்க இந்தியால இருக்கும் பொதுமக்கள் விருப்பப்பட்டு 3500 கோடி ரூபாய் ராம் மந்திர் ட்ரஸ்ட்ல டெபாசிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த கோயில் இந்தியாவோட கல்ச்சர், ட்ரெடிஷன், ஹெரிடேஜ் மட்டும் இல்லாம டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு உலக நாடுகள் மத்தியில ஒரு புது ஆரம்பமா இருக்கும். எஸ்டிமேட் படி ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் விசிட்டர்ஸ் வருவாங்கன்னு இங்க சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கங்க. அப்பதான் யூடியூபோட அல்காரிதம் இது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சேகர் தார். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.